அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பு 6இல் நாம் எதை கற்றோமோ அதை நான் இதில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அப்போது வகுப்பு 6ல் உஸ்தாத் அவர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதற்கு முந்தைய வகுப்புகளில் குர்ஆனை எப்படி நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரணும், குர்ஆனை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும், அதுக்கு 4 பண்புகளும் 4 தகுதிகளும் ரொம்ப முக்கியம். குர்ஆனை பணிவோட தாழ்ந்த ஒரு அச்சத்தோட குர்ஆனை அணுகணும். முன்முடிவு இல்லாமல் குர்ஆன் இப்படி தான் அப்படி தான் இதை தான் இது சொல்ல வருதுன்னு எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் பிளாங்காக வச்சுட்டு குர்ஆனை அணுகணும். குர்ஆன் ஓதப்பட்டு அதை செவித்தாழ்த்தி கேட்கணும். அப்புறம் ஷைத்தான்கிட்டேருந்து பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ் இடத்துல ஷைத்தான்கிட்டேருந்து பாதுகாப்பு தேடணும் அப்படின்றத, அந்த தடையை உடைக்கணும் அப்படின்றத பற்றியும் சென்ற வகுப்புகளில் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த 6வது வகுப்பில் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க சொல்கிறவங்களோட வெயிட்டை பொறுத்து தான் அந்த வார்த்தையோட நிலையை நாம் தீர்மானிப்போம். இப்போ ஒரு வீட்டில் ஒரு சின்ன குழந்தை ஒரு விஷயத்த பேசுச்சுன்னா அந்த விஷயத்தை ஒரு மிகுதியான விஷயமா நம்ம எடுத்துப்போமா, ஒரு நல்ல விஷயமா எடுத்துப்போம்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு பெரியவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் அதிகம். அப்போது குர்ஆன் அப்படின்றது அல்லாஹுடைய வார்த்தை. அந்த அல்லாஹுடைய வார்த்தைக்கு நாம் எந்த அளவுக்கு மதிப்பு தரோம், அதை நாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்றத பார்க்கும்போது, ரொம்ப அல்லாஹுடைய வார்த்தைன்ற போது அது இறைவனோட வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அமல்படுத்திக்கணும் அப்படின்றதுக்கும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. இன்னும் மேலே என்ன பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான் 59ல் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நாம் ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி இருந்தோமே ஆனால் அல்லாஹ்வின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போவதாக கண்டிருப்பீர். மேலும் மனிதர்கள் சிந்திக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை நாம் அவர்களுக்கு விளக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். 59வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை மேலோட்டமாக பார்த்தா என்ன, மலையின் மேலே அல்லாஹ் குர்ஆனை இருந்தா அந்த மலை பயத்தால் நடுங்கி பிளந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி உணர்ந்து போயிடுவாங்க. ஆனால் இதை தனிமையில் உட்காந்து சிந்திச்சு அல்லாஹோட உணர்வுகளோடு அதை ஒப்பிட்டு பார்த்தோன்னா இந்த வசனம் மூலியமாக அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஓமையை நமக்கு சொல்கிறான் அப்படின்றது நமக்கு புரிய வரும். அப்போது மலையை அல்லாஹ் நம்மளோட அல்லாஹ் ஒப்பிடுறான். அப்போது ஒரு மலை, அந்த மலை எவ்வளவு கம்பீரம், அந்த மலைக்கான எவ்வளோ ஒரு மிகுதி இருக்குது, அந்த மலைக்குன்னு நிறைய தன்மைகள் இருக்குது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த மலையின் மீது இந்த குர்ஆனை நம்ம இறக்கியிருந்தோன்னா அந்த மலை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் முற்றிலும் பணிந்த நிலையில், முற்றிலும் பணிந்த நிலையில் அது என்ன பண்ணும், ஹஷியத்தில்லா அல்லாஹ்வோட அச்சத்தால் ஒன்றும் இல்லாமல் அந்த மலை அழிந்து போகக்கூடிய நிலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இந்த குர்ஆனோட மகிமை என்ன, அந்த குர்ஆன் எவ்வளோ பெரிய விஷயங்களை அது கேரி பண்ணுது, அதை குர்ஆன் மலை மேலே அருளியிருந்தால் அந்த மலை பிளந்து போவதை கண்டிருப்பீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இந்த மனிதர்களுக்கு அது ஏதாவது பலன் கொடுத்துச்சா? எத்தனை பேருடைய உள்ளம் இதில் சிந்திக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணி நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு தனிமையில் உட்காந்து சிந்திச்சு பார்த்தோன்னா இந்த வசனத்துடைய ஆழமும் அதோடைய கருத்தும் நம்மளுக்கு நல்லா புரியும். இன்னும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், குர்ஆனில் 32வது அத்தியாயத்தில் 2-3 வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான். என்ன பேசுகிறான், அகிலங்களின் இறைவிடமிருந்து இது அருளப்பட்டது, இது வேதம் என்பதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். தன்சீலுன் கிதாபி லா ரைப ஃபீஹி மின் ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைவனிடமிருந்து இது அருளப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இவ்வேதம் இது வேதம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது அல்லாஹுடைய வேதம் தான், அல்லாஹுடைய வார்த்தை தான், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் மேலே என்ன சொல்கிறான், ஆயினும் அவர்கள் இவர் இதை இட்டுக்கட்டி கற்பனை செய்து கொண்டார், அவ்வாறல்ல, எவர்களுக்கு உமக்கு முன் அச்சமூட்டி எச்சரிப்பவர் வந்ததில்லையோ அந்த சமூகத்தாருக்கு அவர்கள் நேர்வழியில் செல்லும் பொருட்டு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக உம்முடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மை வேதமாகும். அல்லாஹ் இது என்ன சொல்கிறான், சும்மா சாதாரணமாக அல்லாஹ் இதை சொல்லிட்டு போயிடல, பல் ஹுவல்
இன்னஹுலல் ஹக்குல் மின் ரப்பிக், கம்பீரமாக அல்லாஹ் இதை சொல்கிறான். இதுதான் உம்முடைய இறைவனிடமிருந்து வந்த உண்மையான வேதம் அப்படின்னு அல்லாஹ் வந்து இதை ரொம்ப கம்பீரமாக அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து ஹக்குல் ரப்பிக்னு அல்லாஹ் சொல்கிறான், உம்முடைய இறைவனிடமிருந்த உண்மையான வேதம்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இதில் எந்த விதமான பொய்யும் இட்டுக்கட்டுனதும் எதுவுமே இதில் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இது நமக்கு இருக்க எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் ஒரு பதிலாக வந்து அல்லாஹ் சில வசனங்களை வந்து சொல்கிறான். 69வது அத்தியாயம் அல்-ஹாக்கால எல்லாம் சொல்கிறான். 38லேருந்து முடிகிற 52 வரையும் உள்ள வசனங்கள் எல்லாம் பேசுகிறான். இதை படிக்கும் போது அப்படியே மெய்சிலிருக்க வைக்கிது. அந்த அளவுக்கு எல்லாம் இதில் துல்லியமாக எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதிலாக அல்லாஹ் இதில் பேசியிருக்கான். என்ன எல்லாம் பேசியிருக்கிறான்? 69ல் 38ல் எல்லாம் பேசுகிறான். ஃபலா உக்ஸிம பிமா துபுசிரோன், ஆகவே நீங்கள் பார்ப்பவற்றின் மீதும் சத்தியம் செய்கிறேன். வமாலா துபுசிரோன், நீங்கள் பார்க்காதவற்றின் மீதும் சத்தியம் செய்கிறேன். இன்னஹு லகவுலுன் ரசூலின் கரீம், நிச்சயமாக இது நாம் அருளியவாறு ஓதி வரும் கண்ணியமிக்க தூதரின் சொல்லாகும். வமா ஹுவ பி கௌலி ஷஅரின் கலீலன் மா துமினூன், இது ஒரு கவிஞரின் சொல்லென்று, எனினும் நீங்கள் மிகவும் சொற்பமாகவே நம்புகிறீர்கள். இது வந்து எப்படி ஒரு கவிஞனோட சொல்லும் கிடையாது. கவிஞனோட சொல்லுனா ஒரு இலக்கிய நயங்களோட அந்த இலக்கிய நயம் அமையணும் அப்படின்றதுக்காக வேண்டி பல பொய்களை இட்டு கட்டியிருப்பாங்க. அதனால எல்லாம் என்ன பேசுகிறான் இல்லை தெளிவாக, இது ஒரு கவிஞரின் சொல்லும் இல்லை, நீங்கள் வந்து இதை மிகவும் சொற்பமாகவே நம்புறீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். அடுத்த வசனத்தில் எல்லாம் பேசுகிறான். வலா பி கௌலின் கஹின்னன் கலீலன் ம ததக்கரோன், இது ஒரு குறிகாரனின் சொல்லும் அன்று, எனினும் நீங்கள் சொற்பமாகவே இதை நினைத்து நல்லறிவு பெறுகிறீர்கள். இது வந்து ஒரு குறிகாரன் வந்து எதையோ அடிச்சு விட்டு சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு குறிகாரனோட சொல்லும் இல்லை. இதை நீங்கள் வந்து சொற்பமாகவே வந்து இதுலேருந்து நீங்கள் நல்லறிவு பெறுறீங்க. நிறைய பேர் இதில் நன்மை அடைஞ்சிக்கல அப்படின்றத அல்லாஹ் சொல்ல வரான். இன்னும் மேலே அல்லாஹ் இதில் தான் அல்லாஹ் சொல்கிறான். தன்சீல் மின் ரொப்பில் ஆலமீன், அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனிடமிருந்து இது இறக்கி அருளப்பட்டதாகும். அல்லாஹ் எப்படி இதில் கம்பீரமாக சொல்கிறான் பாருங்க. இது வந்து அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனிடமிருந்து இது இறக்கி அருளப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் மேலே அல்லாஹ் பேசுகிறான். வலவு தகவுல அலைனா பாதன் அல, அன்றியும் நம்மீது சொற்களில் சிலவற்றை இட்டுக்கட்டி கூறியிருப்பாரானால் அவருடைய வழக்கையை நாம் பற்றி பிடித்து கொண்டு பின்னர் அவருடைய நாடி நரம்பை நாம் தரித்திருப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ரசூல்லா பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இதில் யாராவது ஏதாவது இட்டுக்கட்டி ரசூல்லா ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களோட வழக்கையை வந்து நாம் பற்றி பிடிச்சிருப்போம், அவங்களுடைய நாடி நரம்பை வந்து நாம் தரித்திருப்போம். அன்றியும் உங்களில் எவரும் நாம் அவ்வாறு செய்வதை தடுக்க, நம்மள யாருமே போய் அதை தடுக்க முடியாது இல்லையா, அதையும் அல்லாஹ் அதிலே சொல்லி கட்டுறான். ஆகவே நீங்கள் என்ன பண்ணுங்க, நிச்சயமாக இது வந்து குர்ஆன் வந்து பயபக்தி உடையவர்களுக்கு இது நல்ல உபதேசம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதை வந்து பொய்ப்பிப்பவர்களும் உங்களில் இருக்கிறாங்க என்பதை நாங்கள் வந்து நிச்சயமாக அறிவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது உங்களில் எவரும் நாம் அவ்வாறு செய்வதை தடுப்பவர்கள் இல்லை. ஆனால் இது வந்து நிச்சயமாக பயபக்தி உடையவங்களுக்கு இது நல்ல உபதேசமாக இருக்குமா. ஆனால் இது வந்து பொய்ப்பிக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து நிச்சயமாக பொய்ப்பிக்கிறவங்களும் இது இப்போ குர்ஆனை பொய்ப்பிக்கிறவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க, அதையும் நான் அறிவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான். வைன்னஹு லஹஷரத்துன் அலல் காஃபிரீன், அன்றியும் நிச்சயமாக அது காஃபிர்களுக்கு கை சேதமாக இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த குர்ஆன் வந்து காஃபிர்களுக்கு எப்படி இருக்கான், கை சேதமாக இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். வைன்னஹு ஹக்குல் யக்கீன், மேலும் அது நிச்சயமாக உறுதியான உண்மையாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே என்ன பண்ணுங்க, இதை மகத்தான உங்களுடைய இறைவனின் திருப்பெயரை கொண்டு துதி செய்து தஸ்பீஹ் செய்யுங்க, அல்லாஹ் வந்து நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த அல்-ஹாக்கால் 69வது அத்தியாயத்தில் 38லேருந்து 52 வரையும் அல்லாஹ் பேசுகிறான். அப்போது அல்லாஹ்வுடைய நினைவு கொண்டு நம்ம வந்து தஸ்பீஹ் செய்யுங்க, இது உங்களுடைய இறைவனுடைய வேதம் தான் அப்படின்னு எல்லாவற்றுமான விஷயங்களுக்கும் ஒரு பதிலாக, ஒரு சந்தேகம் இல்லாமல் ஒரு பதிலாக அல்லாஹ் வந்து இந்த அத்தியாயத்தில் கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் பார்க்க போனால் இந்த குர்ஆனானது வந்து
ஸோ இன்னும் குறிப்பாக பார்க்க போனால் அல் பக்ரா வந்து 10 வருஷங்களாக வந்து அருளப்பட்ட ஒரு அத்தியாயமாக இருக்குது. இந்த 10 வருஷமாக அருளப்பட்ட இந்த அத்தியாயம் வந்து ரசூலுல்லாவுடைய காலத்தில் வந்து இந்த குர்ஆனோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு ஹரக்காத்தெல்லாம் இல்லாமல், இந்த ஜபர் பேஷ் கெஸ்ரா தொம்மா லொம்மா இதெல்லாம் இல்லாமல், ஃபத்தா கெஸ்ரா தொம்மாலாம் இல்லாமல் நார்மலாக வேற ஒரு வடிவில் வந்து இந்த குர்ஆன் இருந்திருக்கு. வெறும்னே அலிஃப் பே எழுதியிருப்பாங்களே அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இது வந்து எளிய நடையில் எல்லாரும் படிக்கணும் அப்படின்றதுக்காக இதற்கான சீர்திருத்த வேலைகள் வந்து உஸ்மான் ரலி அவங்களுடைய காலத்துக்கு பிறகு ஹஜ்ஜாஜ் யூசுஃப் அவங்க வந்து இதை வந்து எடுத்து இது ஒரு அத்தியாயங்களை தொகுத்து இதை வந்து கொண்டு வராங்க. நம்பர் எல்லாம் போட்டு கரெக்ஷன் பண்ணி ஜுசு அமைச்சு இதை வந்து அழகாக கொண்டு வராங்க. ஆனால் இதில் எவ்வளோ பெரிய ஹிக்மத்தை வந்து அல்லாஹ் வச்சுருக்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா, 2வது அத்தியாயத்தில் கரெக்டாக வந்து 286 வசனங்கள் இருக்குது. அதில் சரிபாதியாக பார்த்தோன்னா 143. அந்த 143வது வசனத்தில் அல்லாஹ் வந்து உங்களை நாங்கள் வந்து நடுநிலை சமுதாயமாக ஆக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வந்து இந்த 2ல் 143 கரெக்டாக சென்டரில் வருது. இப்படிப்பட்ட ஒரு அல்ல வந்து இப்படி ஒரு ஞானத்தை இது உள்ள வச்சிருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே மெய்சில் இருக்க வைக்கிது. எப்படி கரெக்டாக நடுவில் இந்த நடுநிலை அப்படின்ற வாசகம் வருது, வசத்தா நடுநிலையான அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசகம் கரெக்டாக அந்த இடத்துல வரா மாதிரி எல்லாம் அமைச்சிருக்கிறான். அப்போது இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம், அல்லாஹுடைய அத்தாட்சி, அல்லாஹுடைய வேதம் அப்படின்றதுக்கு இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அப்படின்றத சிந்திச்சாதான் நமக்கு வந்து புரியும். அப்போது இந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயத்த அல்லாஹ் வந்து இதுக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் பார்க்க போனால் இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், இதில் எந்த விதமான உண்மைகளும் மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு பார்க்குறதுக்கு வேறு சில உதாரணங்களையும் உஸ்தாத் அவர்கள் வந்து சொன்னாங்க. என்ன வேறு சில உதாரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, 33ல் 4வது வசனத்தில் அல் அஹ்ஸாபில் 4வது வசனத்தில் வந்து அல்லாஹ் பேசுகிறான், எந்த மனிதனுடைய அகத்திலும் அல்லாஹ் 2 இருதயங்களை உண்டாக்கவில்லை. உங்கள் மனைவியரில் எவரையும் நீங்கள் என் தாய் முதுகை போன்று, அதாவது தாய் போன்று இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மனைவியை பார்த்து சொல்லுவாங்கல்ல, அவங்கள வந்து அல்லாஹ் உண்மையான நீங்கள் வந்து அல்லாஹ் வந்து அப்படி நீங்கள் சொல்லாதீங்க மனைவியரை பார்த்து. அவங்க வந்து அல்லாஹ் வந்து உங்கள் தாயாக்கி விட மாட்டான். அவ்வாறே உங்களுடைய சவிகார பிள்ளைகளை உங்களுடைய புதல்வர்களாக ஆக்கிவிட மாட்டான். இவை யாவும் உங்களுடைய வாய்களால் சொல்லும் வெறும் வார்த்தையே ஆகும். அல்லாஹ் உண்மையை கூறுகிறான், இன்னும் அவன் நேர்வழியை காட்டுகிறான். அதாவது அல்லாஹ் இதில் எவ்வளோ துல்லியமாக அல்லாஹ் சொல்கிறான்னா, எந்த மனிதனும் அகத்தில் வந்து அல்லாஹ் வந்து 2 இதயங்களை எந்த ஒரு மனிதருக்குள்ளேயும் அல்லாஹ் 2 இதயங்களை வச்சதில்லை. அதே மாதிரி யாருமே வந்து அவங்க மனைவியை பார்த்து நீ என்னோட தாயை போல இருக்கிற அப்படின்றது சொல்லக்கூடாது. ஏன்னா தாய் தான், மனைவி தான். அதே மாதிரி எந்த ஒரு பிள்ளையும் பார்த்து தனக்கு பெறாத பிள்ளையை பார்த்து இது என்னோட பிள்ளைன்னு சொல்ல முடியாது. தனக்கு பெற்றதான் தன்னோட பிள்ளை. அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இதில் அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்கிறான், அல்லாஹ் வந்து உண்மையை தான் கூறுறான், இன்னும் அவன் நேர்வழியை காட்டுறான் அப்படின்றதையும் அல்லாஹ் சொல்லி இதில் முடிக்கிறான். இதில் என்ன விஷயம் நம்மளுக்கு எடுத்துக்கிறதுக்கு இருக்குன்னா, அல்லாஹ் இதில் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோன்னா, மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் அப்படின்னு அல்லாஹ் இதில் வந்து ஆரம்பிக்கலாம். இந்த ரஜுல் அப்படின்ற வார்த்தை வந்து ஆணை குறிக்கிற வார்த்தை. ஆனால் இதில் அல்லாஹ் வந்து ஆணை குறித்து தான் பேசுகிறான். ஏன் அல்லாஹ் வந்து ரஜுலின் அப்படின்னு ஆணை குறித்து பேசுகிறான் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஆணுக்குள்ளே வந்து 2 இருதயங்கள் இருக்க முடியாது. ஆனால் ஒரு பெண் கருவுற்று இருந்தானா அந்த பெண்ணுக்குள்ளே வந்து அந்த குழந்தையோட இதயம் ஒன்று இருக்கும் இல்லையா. அப்போது அல்லாஹ் வந்து எவ்வளோ துல்லியமாக இதில் அந்த இதுலேயே வந்து அல்லாஹ் வந்து அறிவுடையவன், அல்லாஹ் வந்து ஆற்றலுடையவன் அப்படின்றதுல எவ்வளோ பெரிய அத்தாட்சிகள் இதில் வந்து நமக்கு இருக்குது அப்படின்றது இந்த வசனம் மூலியமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் தான் வகுப்புடைய 6ல் பார்த்தோம். இன்னும் வகுப்போட 6ல் வந்து உஸ்தாத் அவர்கள் வந்து 2 வசனங்களை வந்து பார்த்துட்டு வர சொன்னாங்க. இந்த 2 வசனங்கள் உங்களுக்கு என்ன விதமான வித்தியாசங்கள் தெரியுது அப்படின்றத பார்த்துட்டு வர சொன்னாங்க. அது என்ன வசனம் அப்படின்னு பார்த்தோன்னா, 2ல் 126, 14ல் 35 இந்த 2 வசனங்களையும் பார்த்துட்டு வர சொன்னாங்க. இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதா கால இப்ராஹிமு ரப்பி ஜஅல ஹாதல் பலதன் அப்படின்னு வருது ஒரு வசனத்தில். இதில் என்ன மீனிங் வருது அப்படின்னு பார்த்தோன்னா,
இறைவா இந்த பட்டினத்தை பாதுகாப்பான இடமாக ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. அடுத்து இந்த 14:35 வந்து அதாவது இந்த 2:126 வசனம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த மக்கா நகரம் உண்டாகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த நகரத்தை பாதுகாப்பாக ஆக்கணும் பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 14:35 இந்த இந்த ஊர் வந்து பாதுகாப்பான ஒரு ஊரை உருவாயிடுச்சு. ஒரு ஊரை உருவானதுக்கப்புறம் இந்த நகரத்துக்காக பாதுகாப்பு தேடி இருக்காங்க. என்ன இதில் கேட்டிருக்காங்க, இதை கால இப்ராஹிமு ரப்பி ஜஅல ஹாதல் பலத அப்படின்னு கேட்டிருக்காங்க. நினைவு கூறுங்கள் என் இறைவனே இந்த ஊரை மக்காவை சமாதானம் உள்ளதாய் அச்சம் தீர்ந்ததாய் ஆக்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்த இந்த 2 துவாவும் இதில் வந்திருக்கு. இதுதான் இதில் உள்ள வித்தியாசம். இதெல்லாம் தான் வகுப்பு 6ல் வந்து உஸ்தாத் அவர்கள் வந்து நமக்கு கற்றுத் தந்தாங்க. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.